என்ன அது இப்படி? சரி இருக்கட்டும். ஆமாம், நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன். அப்புறம் காலிஸு கும்மியெல்லாம் பயங்கரமாக இருந்தது. காலையில் வந்தாப்லையா? நம்ம ஏரியாவில் ஒரு கும்மி அடிக்கணும், வரீங்களா? 1,50,000 வேணுங்க. 1,50,000 கேட்டீங்கன்னா நான் எப்படிங்க ரெடி பண்ணுறது? நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனியா? ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. சரி, கும்மி அடித்தவொடனே எல்லாரும் எங்கே போய் நிற்பீங்க? சரிங்க, ஏங்க எதுவும் கம்மி பண்ணிக்க மாட்டீங்களா கும்மி அடிக்கிறதுக்கு? 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழிலில் குறை இருந்தால் நீங்கள் கேட்டுக்குங்க. ஆத்தாடி வேணாம்ப்பா, தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க சொல்கிறீங்க. ஏங்க நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கெல்லாம் முடிச்சிடணுங்க. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 12:19 முடிச்சிருவோம். 12:19 முடிச்சு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியாதுங்க. அதுக்கு தனி அமௌண்ட் வேணும். எங்க சுத்தி அடிக்கணுமேங்க. பரவாயில்லையா? தொழிலில் குறை இருந்தால் நீங்கள் கேளுங்க. அட என்னையா தொழிலில் குறை? என்னமோ என்னைய வச்சு அடிக்க போகிற மாதிரி என்னையா அப்படி பேசிட்டீங்க அட்டத்தரத்தரமா. ஆமாம், கும்மி அடிக்க கூப்பிட்டா இன்னும் தொழிலில் குறை இருந்தால் கேளுங்க. பிரபானே, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியே. ஒயிலாட்டத்துக்காலாமா நீ போற? கோயம்புத்தூர் பக்கம். ஏங்க நீங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போங்க, வந்துட்டீங்க. உங்களுக்கு 1 மணிலேருந்து 4 மணி வரைங்க. நான் காலமெல்லாம் போச்சுமா. இனிமே ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கவே. இனிமே ஆடாதுன்னு சொல்லு. ஆமாம், ஆன காலம் போயிடுச்சுன்னு சொல்லு. அங்கே 2ஆ போயிடும். ஆமாம், இனிமே அது 2ஆ போனா என்ன 3ஆ போனா? ஏன் போயிடுச்சா? ஆமா, நீ வேற வேலையை பாரு. அட போனேன் அங்கடி, எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. ஹரிச்சந்திர மயனகண்ட நாடகம்ல, அதனாலதான் சோகமாவே இருக்காங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அவர் என் ரசிகர், என் லவ்வர். ஊருக்கு ஊரு இப்படித்தான் வந்து நிப்பாப்புல. இன்னும் ரசிகர் இருக்காப்புல, கல்லோடே திரிவாப்புல. நான் பாட ஆரம்பிச்சோடனே கல்லு எடுத்து வீச ஆரம்பிச்சேன். என் வாய்ஸ் அந்த அளவுக்கு அவரை பிடிச்சி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்களா? நான் தெரியறேன், நான் கண்ணாடியெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். நான் தெரியறேனா தெரியலையா? சரி கோபப்படம். நான் சொல்லலை என் ரசிகர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு. பார்த்தீங்களா இல்லையா? ஆவேசம் வர்றாப்புல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. ஏ ஆத்தா
அவருக்கு ஆசை இருக்கும் போல என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சிரிக்கிறாப்லங்க. அச்சச்சோ, எப்போ தீர்மானத்தை முன்னாடி தான் வைப்பேன், இன்னைக்கு பின்னாடி வச்சிட்டேங்க. இதெல்லாம் உங்க அண்ணன் கேக்குறது இல்லையா? நீ பாட்டுக்கு சௌரியத்துக்கு கேட்காம நீ பாட்டுக்கு தெரியாம வச்சிட்டேன் காலிஸ். தெரியாம வச்சிட்டேனா ஐயோ என்னை மன்னிச்சிரு காலிஸ். நான் தீர்மானத்தை தெரியுமா பிரபண்ணே, நான் தீர்மானத்தை தெரியாம பின்னாடி வச்சிட்டேன். பிரபண்ணே என்ன தீர்மானத்தை, ஐயோ நான் தீர்மானம் வச்சே ஆகணும், முன்னாடி வைக்கிறேன் ப்ளீஸ். இப்ப நல்லா பண்ணனா? இப்பதான் தொழில் சுத்தமா இருக்கு. நான் வேணா திருப்பிக்கிட்டு வைக்கவா தீர்மானத்தை? அண்ணா நல்லா இருக்கா? எப்படி நல்லா என்னைய நீ என்னைய எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, வெக்கப்பட்டு. தீர்மானத்தை கட்ட தானே வச்சா ஏன் இப்படி பண்றீங்க? பூங்குயில